பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசம் கூறினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். உபவாசம் கூறினான். தேசமெங்கிலும் உபவாசம் கூறுகிற ஒரு தலைவனை பார்க்கிறோம். யோசபாத் என்கிற ஒரு தலைவன் ஒரு சாதாரண தலைவன் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிறவர், கர்த்தரை அறிந்து கொண்டவர், கர்த்தருடைய சித்தம்படியாக செய்கிறவர். சுற்றிலும் தேசத்தை சுற்றிலும் எதிரிகள் சூழ இருக்கிறார்கள். யுத்தம் வாய்ப்பதற்கு யுத்தம் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. யுத்த மேக சூழல், யுத்த சூழல் தேசமெங்கிலும் காணப்படுகிறது. தேசத்தை சுற்றிலும் யூதாவை சுற்றிலும் ஒரு யுத்த மேகம் சூழ்ந்திருக்கிறது. யுத்த மேகம் சூழ்ந்திருந்த பொழுது யோசபாத் செய்தது என்ன என்று சொன்னால், கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். ஒரு தலைவன் மாத்திரம் உபவாசம் இருந்து ஜெபிப்பதல்ல, மக்களும் உபவாசம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். காரணம், ஒரு மனிதன் ஜெபித்தால் போதாது, எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாய், எல்லோரும் சேர்ந்து ஒருமுகப்பட்டு ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒருமுகமாய் ஒரு மனதோடு ஜெபிக்க, அப்போ தான் கர்த்தர் இறங்கி வருவார். ஆகவே எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இறங்கி வர முடியும். எங்கே முறுமுறுப்பு இருக்கிறதோ கர்த்தர் வர முடியாது. ஆகவே இவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எல்லோரையும் கூட்டி சேர்த்தார். இரண்டாவது, உபவாசம் பண்ணுங்கள். எவ்ரிவேர் ஃபாஸ்ட். எல்லா இடத்துலையும் உபவாசம், எல்லோரும் உபவாசம். ஒருவர் தவிர ஆண் பெண் சிறுவர் பெரியவர் யாரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் உபவாசம் செய்ய அவர் கட்டளையிட்டார். சபையில் ஒரு பாஸ்டர் குடும்பம் மாத்திரம் உபவாசம் பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். பாஸ்டர் மாத்திரம் உபவாசம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதல்ல, ஒவ்வொருத்தரும் உபவாசம் பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் உபவாசம் பண்ணணும். எழுப்புதல் எப்போ வரும்? எல்லா சபைகளும் சேர்ந்து உபவாசம் பண்ணணும். ஒரு சபை மட்டும் செயல்பட்டால் கிடையாது. எல்லா சபைகளும் உபவாசம் பண்ணணும். ஒரு ஊழியக்காரன் மட்டும் கிடையாது, எல்லா ஊழியக்காரர்களும் உபவாசம் பண்ணணும். ஒரு சபை விசுவாசம் மட்டும் கிடையாது, எல்லாரும் உபவாசம் பண்ணணும். சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் யாருன்னு பார்க்காம எல்லாரும் உபவாசம் பண்ணினார்கள். ஒருமுகப்பட்டார்கள், ஒருமுகமாய் கர்த்தரை தேடினார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஒன்று சேர்ந்தார்கள். ஆகவே மனது ஒருமனப்பட்டது, சேர்க்கை ஒன்றாக வந்து சேர்ந்தார்கள், உபவாசத்தை எடுத்தார்கள். யாரும் எதுவும் எதிர்த்து பேசலை. யுத்தத்துக்கும் உபவாசம் என்ன சம்மந்தம்? யோசபாத்துக்கு அந்த ரகசியம் தெரியும், ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உபவாசத்துக்கும் போருக்கு என்ன சம்மந்தம்? யோசபாத்துக்கு ரகசியம் தெரியும், ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜனங்களுக்கு தெரியாது. தலைவன் சொன்னதை தொண்டர்கள் அப்படியே கேட்டாங்க. இன்றைக்கி சபையில் ஒரு பாஸ்டர், ஒரு போதகர் ஒன்று சொல்கிறான்னு சொன்னால் ஜனங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. இது இப்படி அது எப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க. பல காரியங்களை பேசி அந்த காரியம் ஒன்றுலாம் போக பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு தலைவனுக்கு எல்லோரும் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமானார்கள். எல்லாரும் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. யுத்தத்துக்கும் உபவாசம் என்ன சம்மந்தம்னு கேட்கல, போர் வீரர்களுக்கும் உபவாசம் என்ன சம்மந்தம்னு கேட்கல. மாறாக, என் தலைவன் சொல்லிவிட்டார், அது ஏதோ ஒரு காரியம் இருக்கும், நன்மை தான் இருக்கும், தீமை இருக்காது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்திருந்த காரணத்தினாலே தன் தலைவன் சொன்ன யோசபாத்துக்கு அனைவரும் கீழ்ப்படிந்தார்கள். அனைவரும் கீழ்ப்படிந்து ஒத்து கொடுத்தார்கள். அனைவரும் கீழ்ப்படிந்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணினார்கள். செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டார்கள். ஆக எல்லோரும் இணைந்து வந்தார்கள், எல்லோரும் சேர்ந்து வந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து வந்து உபவாசத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அது மிக முக்கியம். ஒன்று நமக்கு தரிசனம் இருக்கணும், அல்லது தரிசனம் நம்மளோடு கூட சேர்ந்து கொள்ளணும். ஒன்று ஜெபிக்கணும், அல்லது ஜெபிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளணும். ஒன்று ஊழியம் பண்ணணும், அல்லது ஊழியம் பண்ணுகளோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் ஒருவேளை ஜெபிக்க தெரியாத மக்களும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருமுகப்பட்டார்கள், இணைந்து கொண்டார்கள். அதான் மிக முக்கியம். ஒன்னஸ், ஒரு மனமாய் சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கி ஜெபிக்க தெரியாத விசுவாசம் இருந்தீங்கன்னா ஜெபிக்கிற விசுவாசோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்க தெரியாத ஜெபிக்க முடியாத மக்கள் இருந்தால் ஜெபிக்கிற மக்களோடு சேர்ந்து கொள்ளணும். ஜெபத்தில் சோறு வருகிற ஊழியக்காரங்க இருந்தால் ஜெபிக்கிற மற்ற ஊழியக்காரனோடு சேர்ந்து கொள்ளணும். அப்படி சேர்ந்து ஜெபிக்கிறது மாத்திரமே நம் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். யோசபாத்தினுடைய செவி சாய்க்க எல்லோரும் வந்து அங்கே ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் ஆலயத்திற்கு வந்தார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக கூட்டமாக வந்தாங்க. எதற்கு? ஜெயிப்பதற்கு. எதற்கு? கர்த்தரை தேட. எதற்கு? ஒருமனப்பட. எதற்கு? கர்த்தத்தில் உதவியை தேட. எதற்கு? கர்த்தருடைய மகிமையை தேட. எதற்கு? கர்த்தர் இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எல்லோரும் இணைந்து வந்து ராஜாவுக்கு கரம் கொடுத்தார்கள், யோசபாத்துக்கு கரம் கொடுத்தார்கள். ஆகவே தான் யோசபாத்துக்கு மிகப்பெரிய தைரியம் இருந்தது. இந்த ஜனங்கள் என்னோடு இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை கொண்டு நான் இந்த பட்டணத்துக்கு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே வந்திருந்தது. ஆகவே தான் அந்த வார்த்தையை கேட்டு எல்லோரும் வந்து
ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நாமும் சபைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஈடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். யோசபாத் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யூதா தேச மக்களே வாருங்கள், இணைந்து உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லோரும் வந்து இணைந்து வார்த்தைக்கு செவி கொடுத்தது போல இன்றைக்கு தேசத்தில் ஆண்டவர் ரட்சிப்புக்காக எல்லா சபையிலும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும். எல்லா விசுவாசிகளும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு சபையில் ஊழியக்காரன் மட்டும் இல்லைப்பா, எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபிக்கணும். அப்பொழுது மாற்றம் வரும் என்று சொல்ல விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். You will be succeeded.